தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், தேசிய, மாநில நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை விளாங்குடியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் சித்தன், மாடக்குளம் கதிரவன் ஆகியோர் அதிமுக கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கிற்கு நீதிபதி நேற்று உத்தரவு பிறப்பித்தார். அதில் அவர் கூறியிருப்ப சாலைகளிலும் தெருக்களிலும் பொது இடத்தை ஆக்கிரமித்து கட்சி கொடி கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதுடன் சாலையை பயன்படுத்துவோருக்கு பல்வேறு சிரமங்களும் ஏற்படுகின்றன. கட்சி தலைவர்கள், சமுதாய தலைவர்களின் பிறந்த நாள், நினைவு நாளின் போது கொடி கம்பங்கள் அமைத்துள்ள பகுதி முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்படுகிறது. யார் எவ்வளவு உயரத்தில் கொடி கம்பங்கள் அமைப்பது என்பதில் அரசியல் கட்சிகளிடம் போட்டிகள் ஏற்படுகின்றன. பொது இடங்கள், உள்ளாட்சி இடங்கள், மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் நிரந்தரமாக கட்சி கொடி கம்பங்கள் அமைக்க எந்த சட்டத்திலும் அனுமதி, உரிமம் வழங்கவில்லை. நிரந்தரமாக கட்சி கொடி கம்பங்கள் அமைக்க தடையில்லா சான்றிதழ் வழங்க போலீசாருக்கோ வருவாய்த்துறையினருக்கோ அதிகாரமும் இல்லை. எனவே தமிழகத்தில் பொது இடங்கள், தேசிய, மாநில நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கட்சி, சமுதாய அமைப்புகளின் நிரந்தர கட்சி கொடி கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும். தவறினால் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு நோட்டீஸ் அளித்து அடுத்த 2 வாரங்களில் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும். இதற்கான செலவுகளை சம்பந்தப்பட்ட கட்சி அல்லது அமைப்பிடம் வசூலிக்கப்படும். அரசியல் கட்சி மற்றும் அமைப்புகள் சார்பில் பொது இடங்களில் நிரந்தரமாக கட்சி கொடி கம்பங்கள் அமைக்க எந்த அதிகாரியும் அனுமதி வழங்கக்கூடாது. அரசியல் கட்சியினர், சமுதாயம் மற்றும் மத அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் முறையாக அனுமதி பெற்று அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் கொடி கம்பங்களை வைக்கலாம். தனியார் இடங்களில் கொடி கம்பங்கள் அமைப்பது தொடர்பான வழிகாட்டுதல்களை தமிழக அரசு உருவாக்க வேண்டும். பிரச்சாரம், பொதுக்கூட்டம், தர்ணா மற்றும் கூட்டங்களின் போது பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் தற்காலிகமாக கொடி கம்பங்கள் நடலாம். இதற்கு முன்கூட்டியே வாடகை வசூலித்துக் கொண்டு அதிகாரிகள் அனுமதி வழங்கலாம். காலம் முடிந்த பின்னர் தற்காலிக கொடிக்கம்பங்களை அகற்றப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். கொடிக்கம்பங்கள் நடப்பட்ட இடம் சுத்தம் செய்யப்பட்டு அதற்காக தோண்டிய குழிகள் மூடப்பட்டு பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பதை அதிகாரிகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதில் பாதிப்பு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் அபராதம் வசூலிக்கலாம். இந்த உத்தரவு நகலை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அனுப்ப வேண்டும். இந்த உத்தரவு அமல்பட்டது தொடர்பாக நீதிமன்றத்தில் தமிழக தலைமைச் செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரிய அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. இவ்வாறு இந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.